வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் கவிதா சின்ஹா எழுதின த கர்ஸ் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த மொழிபெயர்த்தவங்க கேரலின் ரைட், அப்புறம் எனாக்ஷி சாட்டர்ஜி. கவிதா சின்ஹா ஒரு பெங்காலி போயட், நாவலிஸ்ட், ஃபெமினிஸ்ட் அண்ட் ரேடியோ டைரக்டர். இவங்க தான் பெங்காலி இலக்கியத்திலேயே முதல் ஃபெமினிஸ்ட் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1966 இவங்க தானி கவிதான்னு ஒரு போய்ட்ரி மேகசினை அவங்க கணவரோடு சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க 1998 அவங்க கணவரோட வீட்டில் இருக்கும்போது கேன்சரால் கல்கட்டாவில் இறந்துட்டாங்க. அவங்களோட முக்கியமான படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா 4 Angry Young Women, Story of a Bad Girl, Heroine, Anti-Heroine, Easy Beauty, Poetry Goddess, Stone Goddess Forever, Eve Speaks to God, Returning for Insults, Enemy Dear, Selected Poems, The Third Sex, Manliness. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சில படைப்புகளை அவங்க சுல்தானா சௌத்ரின்ற பேர்லையும் எழுதியிருக்காங்க. இந்த போயம் த கர்ஸ் எப்படி மனிதர்கள் சுயநலமாக அவங்களுடைய தேவைகளுக்காக இயற்கையும் காடுகளையும் அழிக்கிறாங்க, இது அந்த இயற்கைக்கு செய்கிற அநீதி, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதோட பின் விளைவு நம்மளே தாக்கும். அதை நம்மளோட செயலுடைய தாக்கம் ஒரு நெகட்டிவாக தான் நம்மக்கிட்ட திரும்பி வரும். இதில் எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட தேவைகளுக்காகவும் ஆசைகளுக்காகவும் வசதிக்காகவும் நம்ம ஈவிரக்கமே இல்லாமல் காடுகளை அழிச்சுட்டு இருக்கோம். மனுஷனுடைய பேராசை, மெட்டீரியலிசம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ்கேலேருந்து எடுத்துக்கிறோம் நம்ம வசதியாக வாழறதுக்காக. இந்த எண்ணத்தை தான் இந்த போயம் மரங்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் கீழே தரத்துக்காக எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்க மனசு ஒடிஞ்சு போயிருக்காங்க. ஒரு ரூமை நம்ம அலங்கரிக்கிறதுக்கு ஒரு காட்டையே அழிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காட்டை அழித்து நம்ம அந்த வீடை நம்ம அலங்காரம் பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம்? இறந்து போன ஒரு இயற்கை மேலே தான் நம்ம உட்காந்துன்னு இருக்கோம். இப்போ ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக ஒரு கேக்கட்டோ வச்சுருக்கோன்னா அது இறந்து போயிருக்கு. ஆனால் அதை நம்ம ஒரு அலங்கார பொருளாக நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். அதை நினைக்கும் போதே நமக்கு எப்படி இருக்குது? செத்து போனவுடனே வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்றது தான். அப்போ செத்து போன மரங்கள், இந்த மிருகங்கள்லாம் நம்மளை சபிக்கும் இல்லையா? தினந்தோறும் நம்ம அந்த ரூமில் இருக்கும் போது அதுங்களை பார்த்து தினந்தோறும் சபிச்சுன்னே இருக்கும் போது நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும்? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டமே நம்ம அழிஞ்சிட்டோம். எதுக்கு? நம்ம வசதியாக வாழணுன்ற ஒரே விஷயத்துக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழித்த இந்த காடுங்கள்லாம் ஒரு காலத்தில் அவ்வளோ உயிரோட்டமாக இருந்திருக்கும். அவ்வளோ மலர்கள், அவ்வளோ கனி காயெல்லாம் இருக்கும். அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருக்கும். அப்போது அந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த இடத்துல இருந்திருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அந்த காட்டை அப்படியே அடிச்சிட்டோம். அதெல்லாம் ஒரு பில்லோவில் நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வசதியாக தூங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த காட்டோடைய சந்தோஷத்தை நம்ம எடுத்துட்டோம். அப்போது நம்ம தலைக்காணி இருக்கிற அந்த பஞ்சு மாத்திரம் நமக்கு எப்படி நல்லதை செய்யும்? அதை எப்படி நமக்கு நிம்மதியை தரும்? அது நம்ம கனவை கூட விஷமாக்கிடும். அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம மற்ற உயிரை சாகடிச்சு தான் நம்ம சந்தோஷத்தை எடுக்கிறோம். ஒரு காட்டை அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வளங்கள், எல்லா அந்த காட்டை நம்பி இருக்கக்கூடிய உயிர்களுடைய சந்தோஷங்களை நம்ம பறிச்சுக்கிறோம். அதே தானே நமக்கும் ஒரு காலத்தில் நடக்கும். அப்போ இவங்க இயற்கை நம்மளை பழி வாங்குறதா, நம்மளுக்கு தண்டனை கொடுக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த போயமில் அவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த உலகன்றது எல்லா உயிரினங்களுக்கும் தான். அப்போது நம்மளோட சந்தோஷத்துக்காக மற்ற உயிரினங்களை நம்ம எப்படி அழிக்க முடியும்? அப்போ அதோடைய பின் தாக்கம் பின் விளைவு நம்மளுக்கும் தானே இருக்கும். நம்ம கண்டிப்பாக அதை அனுபவிச்சு தானே ஆகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த காட்டெல்லாம் பாதுகாக்கணும், இன்னும் நிறைய மரங்களை வளர்க்கணும். அப்போ தான் எதிர்காலம் இன்னும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க கவிதையை படிக்கலாம். லுக் நவ், த என்டையர் ஃபாரஸ்ட் has gone dead as wood in this room. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த ரூமை பாருங்கள், எவ்வளோ அலங்கார பொருட்கள். இது என்னென்னா ஒரு காட்டை அழித்து அந்த நம்ம வெட்டி சாகடிச்சோம்ல அந்த மரங்கள்லாம், அதை வச்சு தான் இந்த அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. In that polished 4-poster bed, in that nocturnal chair, you are sitting on a tree's tomன்றது கல்லறை. அப்போ நம்ம ஒரு சேரில் உட்காந்துருக்கோன்னா என்ன? ஒரு மரத்தை வெட்டி அதை சாகடிச்சிட்டு அந்த செத்து போன மரம் அதோட கல்லறையில் தான் நம்ம ஒரு சேராக வசதியாக உட்காந்துட்டுருக்கோம். And on the table, the stony-eyed kakatu is a dead bird hunched on a dead branch. அதே மாதிரி ஒரு அலங்கார பொருளாக ஒரு கேக்கட்டோ செத்துட்டு அதுக்குள்ளே பஞ்செல்லாம் அடைச்சி அதுவும் வெட்டின ஒரு மரத்தில் சொருகி வச்சுருக்கோம். ஸோ செத்துப்போன மரம், செத்துப்போன ஒரு பறவை மிருகம், அதுதான் நம்ம அங்கே மாட்டி வச்சுருக்கோம். அண்ட் யூ ஆர் அப்சர்விங் த கேசஸ் டெய்லி. இப்போ செத்து போனது உன்னால், நீ தான் அதை அழிச்ச. அப்போ அது உன்னை டெய்லி சபிச்சுட்டு இருக்கு. உன்னை சபிச்சுக்கிட்டே இருக்கிறத நீ வாங்கிட்டு தான் அந்த ரூமில் உட்காந்துட்டுருக்க.
பிகாஸ் யூ alone have thrashed the whole forest to death. ஏன்னா நீ தான் மனுஷன், நீன்றது இங்கே மனுஷங்க எல்லாரையும், இந்த மனுஷங்க தான் போய் அந்த காட்டையே அழிச்சிருக்காங்க. This chunk of wood once gave forth living flowers. இந்த மரம்லாம் ஒரு காலத்தில் வந்து அவ்வளோ பூக்களை பூத்திருக்கும். இன்சைட் த myriad solid buds thick continuous life poured out. அந்த காட்டில் அவ்வளோ உயிரினங்கள் இருந்திருக்கும். Your fancy bedstead won't be decked with flowers now. The pillows, cotton, stuffing, hankers for revenge. இப்போ உன் வீட்டில் இருக்கிற எல்லாமே வந்து உன்னால் அழிக்கப்பட்டது, அப்போ எல்லாமே உன்னை பழி வாங்கிறதுக்காக காத்துட்டுருக்கு. It will throw its damning silken cobwebs into your dreams. உன் கனவை கூட அது வந்து ஒரு சிலந்தி வலை மாதிரி ஆக்கிடும். This embodied forest will breathe into you, and among all this wood you will be slowly turned to wood. அதே மாதிரி நீ அழிச்ச இந்த காடெல்லாம் வந்து உன்னை சபிச்சு ஒரு நாள் நீயும் வந்து மரக்கட்டையாயிடுவ. The life force will drain out of your 5 senses. உயிரோட்டமாக இருக்கக்கூடிய உன்னோட 5 ஐம்புலன்களும் வந்து ஒரு நாள் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை அவங்க முடிச்சிருக்காங்க. இது வந்து மனிதர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்கள் வந்து காட்டை அழிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிலைமை பின்னாடி எப்படி ஆகும் அப்படின்றது தான் இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த உலகமே எல்லா உயிரினங்களுக்கும் தான். அப்போ ஒரு உயிரினமான மனிதர்கள் அவங்களோட வசதிக்காகவும் தேவைக்காகவும் மற்ற உயிரினங்களை எப்படி அழிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அதில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.